சமீபத்தில் நீலகிரி கிழக்கு மாவட்ட தாவிக செயலாளராக பாமா என்பவரை அறிவித்து தன் கையாலேயே பதவி வழங்கியிருக்கிறார் விஜய். இவர் விஜயின் மக்கள் இயக்கம், கட்சி ஆகியவற்றின் முன்னணி நிர்வாகியான ரமேஷின் மனைவியாவார். ஒரே குடும்பத்தில் முக்கிய பதவிகளா என்னும் அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள்ளாக இன்னும் சில நிர்வாகிகளும் தங்கள் மனைவிகளுக்கு அக்கட்சியில் முக்கிய பதவிகளை வாங்கி கொடுக்கவே கொதித்து போயுள்ளனர் நீலகிரி தாவிக நிர்வாகிஸ். இது குறித்து நம்மிடம் பேசிய சில அதிருப்தியாளர்கள், விஜய் எங்களுக்கு உயிர் மாதிரி. அவர் ஷூட்டிங் வர்றப்பெல்லாம் ரோட்ல காத்து கிடந்து அவரை சந்திச்சு கொண்டாடுவோம். எங்கள் டீம்ல ரசிகர்கள் மட்டுமல்ல, ரசிகைகளும் இருக்காங்க. நடுங்கும் குளிர்ல அவங்களும் தளபதிக்காக காத்து கிடந்து சந்திச்சுட்டு தான் போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரசிகர் மன்றங்கள் மக்கள் இயக்கமா மாறினப்ப எங்கள் உழைப்பையும் சேமிப்பையும் கொட்டி தளபதியின் கட்டளைப்படி சேவை பண்ணோம். அப்புறம் கட்சியா அவதாரம் எடுத்தப்பவும் எங்களை இணைச்சபடி வெறித்தனமா உழைச்சி இருக்கோம். தளபதி தமிழக வெற்றி கழகத்தை அறிவிச்சதுல இருந்து இதோ இப்போ 2ஆம் ஆண்டு துவக்க விழா நிகழ்வுகள் வரையில் சில லட்சங்களை செலவு பண்ணிருக்கோம். இதுக்கான முறையான அங்கீகாரம் எங்களுக்கு கட்சியில கிடைச்சிருக்கான்னு கேட்டா இல்லவே இல்லைன்னு சொல்லி அவங்களோட ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்காங்க நீலகிரி தாவிகாவினர். தொடர்ந்து பேசிய அவர்கள், பல காலமா பாடுபட்டவர்கள ஒரு சிலருக்கு மட்டும் கட்சியின் சார்பு அணியில சில பதவிகளை வழங்கிட்டு மெயின் பதவிகளை அவங்க இஷ்டத்துக்கு கபலீகரம் பண்ணிருக்காங்க சில நிர்வாகிகள்னு பகீர் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு, கிழக்கு மாவட்ட செயலாளர் பாமாவுக்கும் தளபதியாரின் மன்றம், இயக்கம், கட்சிக்கும் என்ன சம்பந்தம்? ரமேஷின் மனைவிங்கிறதுக்காக இந்த பதவியா? ஆக்சுவலா ரமேஷ் பல வருடங்களா தளபதியின் ரசிகர் மன்றம், மக்கள் இயக்கத்துல எல்லாம் இருந்தவர் தான். ஆனா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பெரிய நிதி மோசடி வழக்குல கைதாகி ஜெயிலுக்கு போனவர். அப்புறம் ரிலீஸ் ஆகி வந்தவர் மறுபடியும் தளபதியின் களத்துல இயங்க ஆரம்பிச்சு இப்ப தன் மனைவிக்கு மாவட்ட செயலாளர் பதவியை வாங்கியிருக்கார். நான் மாவட்ட தலைவர், என் மனைவி மாவட்ட செயலாளர், எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கட்சி வேலையை பாருங்கன்னு ஓப்பனாவே சொல்றாரு. ஆக மொத்தத்துல யாருக்கு பதவி கொடுக்கறோங்கிறது தெரியாமலேயே தளபதியை நிர்வாகம் பண்ண வைக்கிறாங்க என்று நீலகிரி நிர்வாகிகள் குமுறுகின்றனர். தொடர்ந்து பேசிய அதிருப்தியாளர்கள், நீலகிரி மாவட்டத்துல ஒரு 15 பேருக்கு பதவிகளை கொடுத்தாரு தளபதி. அதிலும் நிறைய தப்புகள் நடந்திருக்கு. கட்சியில உழைச்சிருக்கிற பஷீருக்கு தலைமை செயற்குழு உறுப்பினர் பதவி சரி, ஆனா அவர் மனைவிக்கு மாவட்ட செயலாளர் பதவி தரப்பட்டிருக்கு. இதே மாதிரி மாவட்ட பொருளாளர் ராஜேஷோட மனைவிக்கு செயற்குழு உறுப்பினர் பதவி தந்திருக்காங்க. இந்த அம்மாவுக்கும் கட்சிக்கும் என்ன சம்பந்தம்? இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, நீலகிரி மாவட்டத்தையே சேராத இப்ராஹிம் என்பவருக்கு நீலகிரி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பதவியை தளபதியிடமிருந்து வாங்கியிருக்காரு. இவர் யாருன்னே நீலகிரி தாவேகாவுக்கு தெரியாது. கட்சிக்கு வந்து ஒரு வாரமே ஆன வாணிக்கு தளபதி கையாலேயே செயற்குழு உறுப்பினர் பதவி வாங்கி கொடுத்திருக்காங்க என்று அடுத்தடுத்து பகீர் கிளப்புகின்றனர் நீலகிரி தாவேகா விசுவாசிகள். ஓப்பனா சொல்லணும்னா, தளபதி விஜயின் முகமாக, பிரதிநிதியாக நீலகிரியில் இத்தனை வருஷம் நின்று உழைச்சது நாங்க. ஆனா யாருன்னே தெரியாதவங்க இன்னைக்கு தாவேகா நிர்வாகிகளா ஆகியிருக்காங்க. அட, பதவி வாங்கின பிறகும் கூட ஒரு கூட்டமோ ஒரு நிகழ்ச்சியோ அவங்க நடத்துறதும் இல்ல. இந்த கொடுமையை பார்த்துட்டு தளபதியின் நீண்ட கால விசுவாசிகள் தாவேகால இருந்து விறுவிறுன்னு விலக துவங்கி இருக்காங்க. கட்சி இங்க கரைஞ்சிட்டு இருக்குது, இதையெல்லாம் மறைச்சு தளபதியார இருட்டல் வச்சிருக்காங்களேன்னு எங்களுக்கு கொதிப்பாகுது அப்படின்னு நீலகிரி அதிருப்தியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பா நீலகிரி கிழக்கு மாவட்ட தலைவர் ரமேஷிடம் இந்த விவகாரம் பற்றி பேசியபோது, இது தற்காலிகமாக தளபதியிடம் பேசி என் மனைவிக்கு இந்த பதவி தரப்பட்டிருக்கு. எனக்கு சின்ன பிரச்சனை இருக்கிறதால ஒரு 3 மாசத்துக்கு இப்படி தர சொல்லியிருக்காரு. தளபதியின் உத்தரவின் பேரில் தான் பண்ணியிருக்கோம். ஆனா எனக்கு வேண்டாத சில பேரு தளபதியின் பேரை கெடுக்கிறதுக்காக இப்படி பிரச்சனையை கிளப்புறாங்க. மற்றபடி முழுக்க முழுக்க நிர்வாகத்தை என்னதான் தளபதி பார்க்க சொல்லியிருக்காரு. நிதி மோசடி அது இதுன்னு என் மேல சொல்றதெல்லாம் தப்புங்க. அதெல்லாம் முறையா NOC வாங்கி கிளியர் பண்ணியாச்சு. கட்சிக்காக நிறைய செலவு பண்ணிட்டேன், ஆனா பதவி இல்லைன்னு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல.
அவங்க செலவெல்லாம் பண்ணல, எல்லாம் பொய் கதைகள், மத்தபடி ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாம் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கட்சிக்கு சம்பந்தமே இல்லாத தங்கள் மனைவிமார்களுக்கு பதவி வாங்கி கொடுத்த நிர்வாகிகளிடம் நாம் பேசிய போது, உழைச்சும் கிடைச்சது, இதுல ஏன் வைத்தறிச்சல் பண்றாங்க, விவரமில்லாமலா தளபதி பதவி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலைவர் காதலுக்கு மரியாதை, நிர்வாகிகள் மனைவிக்கு மரியாதை. நல்ல காம்பினேஷன். மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.